வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கோபி ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த காலிஃப்ளவர் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பூ, அதாவது ஃப்ளாரட்ஸாக வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே வந்து நான் சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த காலிஃப்ளவர் துண்டெல்லாம் அதில் போட்டு க்ளீன் பண்ணி பூச்சிலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம கோபி, அதாவது காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் இது இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் மார்க்கெட்டில் கிடைக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. அடுத்ததாக வந்து இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக. ஸோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டுக்கப்புறம் நம்மளுக்கு இன்கேஸ் தண்ணி தேவைப்பட்டால் அதில் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாகவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி இதில் சேர்க்காதீங்க, இல்லைன்னா வந்து நம்ம காலிஃப்ளவர்லாம் வந்து முறுமுறுன்னு இருக்காது, கிறிஸ்பாக இருக்காது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஹீட்டில் போட்டு நல்லா வந்து இது வந்து முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ பேட்ச் பை பேட்சாக போட்டு மொத்தத்தையும் வந்து நல்லா வந்து எல்லா பக்கமாக வந்து வறுபடுற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் வந்து நல்லா ஈக்குவலாக வந்து ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பாகணும். ஸோ பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பாகிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாக இருக்குது. இதே மாதிரி வந்து மற்ற காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்க ஒரு அயர்ன் ஓக் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம. இதில் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் பூண்டு வந்து நான் வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் ஸ்லைட்டாக வந்து பிங்க் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து தேவையான மசாலாவும் சாஸும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் போல் வந்து நல்லா வந்து வதக்கிக்குங்க. ஃப்ளேம் வந்து லோ வச்சுட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்குங்க. மிளகாத்தூளோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் 1 கப் ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ், எந்த லாங் கிரெயின் ரைஸ் இல்லைன்னா ரெகுலர் சாப்பாடு அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் மிளகுத்தூள் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோபி, அதாவது காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஃபைனலாக சேர்த்தா தான் நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி கோபி ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.